திமுக இந்த இடத்தில் தன் பலத்தை தொடர்ந்து நிலைநாட்டுகிறது. அதிமுக கூட்டணியின் பலம் இதற்கு எங்கே காணப்படுகிறது. இந்த முறை என்ன, கள்ளக்குறிச்சி, கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு 4மே அதிமுகவிற்கு செல்லக்கூடும் என்பதே நமது கணிப்பு. திரு கமல்ஹாசன் அவர்கள் தோற்று வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிக்க தொகுதி. இந்த முறை யார் வெல்லுவார்கள்? அதிமுக முன்னிலை 2, திமுக முன்னிலை 1 இழுபறி. இது நல்ல போட்டியுள்ள ஒரு தொகுதி என்று தெரியும். iPlusTV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. iPlus தி பவர் ஆஃப் ஐ இந்தியாவின் #1 LED டிவி மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வழங்கும் 2026 தேர்தல் திருவிழாவின் தொகுதி வாரியான கருத்து கணிப்பு. 2026 தேர்தல் திருவிழா. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? நம்மை ஆளப்போகும் கட்சி எது? அடுத்த 5 ஆண்டுகள் நமது புதிய முதல்வர் யார் என்பதை மக்களின் கருத்தை உணர்வதற்கு அதே தொகுதிகளில் கடந்த தேர்தல்களில் மக்கள் எப்படி ஓட்டு போட்டார்கள், அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும், இன்றைய சூழ்நிலைப்படி யார் நமது அடுத்த எம்எல்ஏ, அதை தொடர்ந்து அடுத்த முதல்வர் யார் என்பதை உணர்வதற்கான கருத்து கணிப்பு 4ஆம் தூண் மற்றும் iPlus தி பவர் ஆஃப் ஐ சேர்ந்து கொடுக்கும் கருத்து கணிப்பு. கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தின் கீழ் 6 தொகுதிகள் வருகின்றன. பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர். சென்ற முறை எப்படி வாக்கு போட்டார்கள் என்பதை காண்போம். கோவையில் உள்ள 3 தொகுதிகளில் முதல் 3 தொகுதிகளில் சூலூரும் கவுண்டம்பாளையமும் 2008 மறுசீரமைப்பில் வந்தது. பல்லடத்தில் அதிமுக கூட்டணி 5517 வாக்குகளில் 2006லும் 2016இல் 32,174லும் 2021இல் 32,694 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. சூலூரை பொறுத்தவரை 2016இல் 36,631 வாக்குகளும் 2021இல் 32,302 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. கவுண்டம்பாளையமும் அதிமுக 2016லும் 2021லும் 8,025 மற்றும் 9,776 வாக்குகளில் வென்றுள்ளது. கோவையின் மற்ற 3 தொகுதிகள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படும் கோவையில் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் ஆகிய தொகுதிகளை காண்கின்றோம். இதில் கோவை வடக்கில் அதிமுக 2006, 2016, 2023 3 முறையுமே தக்க வைத்துள்ளது. 2006இல் 14,281 வாக்குகள், 2016இல் 7,724 வாக்குகள், 2021இல் 4,001 வாக்குகளில் வென்றுள்ளது. கோவை தெற்கு, இங்கே திமுக 2006இல் 6,336 வாக்குகளிலும் 2016இல் 17,409 வாக்குகளில் அதிமுகவும் வென்றது. 2021இல் திமுக 1,728 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. சிங்கநல்லூரை பொறுத்தவரை அதிமுக 2006இல் 14 வாக்குகளிலும் 2016இல் திமுக 5,180 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. 2021இல் அதிமுக 10,854 வாக்குகள் வென்றுள்ளது. கோவை வடக்கு தொகுதி என்பது திரு கமல்ஹாசன் அவர்கள் தோற்று வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயித்த தொகுதி. இந்த முறை யார் வெல்லுவார்கள் என்ன என்பதை நாம் மீண்டும் காண்போம். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சீட்டுகளில் பல்லடம், சூலூர், கோவை தெற்கு, சிங்கநல்லூர் 4 தொகுதிகளையும் அதிமுக தக்க வைக்கிறது. கவுண்டம்பாளையம் இழுபறியாக உள்ளது. கோவை வடக்கு திமுக தன் கைவசமே வைத்திருக்கும். இந்த தொகுதியில் பல மாற்றங்கள் பெரிதாக இல்லை. என்ன நடக்கும் என்பதை காண்போம். நாம் அடுத்து காண இருக்கும் தொகுதி ஈரோடு. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழாக உள்ள 6 தொகுதிகள் குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம். காங்கேயம் காளை என்பது மிகவும் ஃபேமஸ். அதை தாண்டி ஈரோடு என்பது மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் சென்டர். தமிழகத்தின் மஞ்சள் மற்றும் லுங்கி, ஜமக்காலம் போன்றவை பெருவாரியாக விற்கும் இடம். இந்த தொகுதியின் முந்தைய தேர்வு முடிவுகளை பார்ப்போம். ஈரோடு தொகுதியில் உள்ள முதல் 3 தொகுதிகளுமே 2008 மறுசீரமைப்பில் மாற்றியமைக்கப்பட்டது. 2016இல் குமாரபாளையத்தை அதிமுக 47,329 வாக்குகளிலும், 2021இல் அதிமுக மீண்டும் 31,646 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 2016இல் அதிமுக 7,794 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2021இல் இந்த சீட்டில் அதிமுக சார்பாக திரு EVKS இளங்கோவன் அவர்கள் 8,004 அவருடைய மகன் வெற்றி பெற்றார். பிறகு இடைத்தேர்தலில் EVKS வெற்றி பெற்றார் 8,904 வாக்குகளில். ஈரோடு மேற்கை பொறுத்தவரை அதிமுக 2016இல் 4,906 வாக்குகளிலும், 2021இல் திமுக 22,089 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது.
அடுத்த 3 தொகுதிகளை பார்ப்போம். ஈரோட்டில் உள்ள அடுத்த 3 தொகுதிகள் மொடக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம். மொடக்குறிச்சியை பொறுத்தவரை திமுக 3860 வாக்குகளில் 2006 வெற்றி பெற்றது. 2016 2222 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. 2021 அதிமுக கூட்டணியில் பாஜகவின் சார்பாக 281 வாக்குகள் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. தாராபுரம் தொகுதி தொடர்ச்சியாக திமுக கைவசமே உள்ளது. 2016 10,017 வாக்குகளிலும் 2021 1393 வாக்குகளிலும் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. காங்கேயம் 2016 அதிமுக 13,135 வாக்குகள் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. 2021 திமுக கைப்பற்றியுள்ளது அதிகம் பெற்ற வாக்குகள் 7,331 வாக்குகள். எனவே இங்கு 2 கட்சிகளும் மாறி மாறி வென்றுள்ள நிலையை காண்கிறோம். இந்த 6 தொகுதிகள் என்ன ஆகும்? நம்முடைய கணிப்பு என்ன? ஈரோடு தமிழகத்தின் ஒரு ட்ரேடிங் சென்டர். மஞ்சள், லுங்கி மற்றும் ஜமக்காலம் போன்றவை ட்ரேடிங் ஆகும் இந்த ஊரில் குமாரபாளையத்தை அதிமுக தன்வசமே வைத்திருக்கும். மொடக்குறிச்சியை அதிமுக கைவசம் வைத்திருக்கும். மீதமுள்ள ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, தாராபுரம், காங்கேயம் 4மே திமுக வசம் இருக்கும் என்பதே நம்முடைய 4ஆம் தூண் கணிப்பாக இருக்கிறது. திமுக இந்த இடத்தில் தன் பலத்தை தொடர்ந்து நிலைநாட்டுகிறது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு சில மாற்றங்கள் வரக்கூடும் என்பது தற்போதைய கணிப்பாக உள்ளது. கூட்டணிகள் இன்னும் முழுமையாக நிலையில் நாம் இப்போதே நம்முடைய கணிப்பின்படி 4 தொகுதிகளில் திமுகவும் 2 தொகுதிகளில் அதிமுகவும் வெல்கிறது என்பதே நிலைமை. காண இருக்கும் தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி. இதன் கீழாக வரும் 6 தொகுதிகள் ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. இது 3மே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரும். அதற்கு கீழே உள்ள கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு இது சேலம் மாவட்டத்தில் வரும். இங்கிருந்து நாம் சேலம் செல்லும் வழியில் விழுப்புரம் தாண்டிய பிறகு உளுந்தூர்பேட்டைக்கு அடுத்ததாக வருவது கள்ளக்குறிச்சி. இது புதிதாக உருவாக்கிய மாவட்டம். இதன் முந்தைய முடிவுகளை பார்ப்போம். ஓகே, கள்ளக்குறிச்சியில் உள்ள 3 தொகுதிகள், முதல் 3 தொகுதிகள் ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. இதில் 2006 ரிஷிவந்தியத்தில் திமுக 7,935 வாக்குகளிலும், 2016 20,503 வாக்குகளிலும், 2021 41,728 வாக்குகளிலும் திமுக தொடர்ச்சியாக வென்று தன் வசம் வைத்துள்ளது. 2011ஆம் வருடம், இதில் காட்டாத வருடம், அது பெரிய அலை இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதி. அடுத்ததாக சங்கராபுரம் தொகுதி. இங்கே திமுக இதையும் 3 முறையும் வென்றுள்ளது. 2006 2,466 வாக்குகள், 2016 14,528 வாக்குகள், 2021 45,963 வாக்குகள். 2006 கள்ளக்குறிச்சி அமையவில்லை, அது மறுசீரமைப்பில் வந்து 2016 அதிமுக கூட்டணி 4,104 வாக்குகளிலும், 2021 25,891 வாக்குகளிலும் அதிமுக வென்றுள்ளது. அடுத்த 3 தொகுதிகளை காண்போம். கள்ளக்குறிச்சியில் அடுத்த 3 தொகுதிகள் இவை சேலம் மாவட்டத்தில் வருபவை. கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு. இதில் 2006 ஏற்காடும் கெங்கவல்லியும் மறுசீரமைப்பில் புதிதாக உரியதால் இல்லை. ஏற்காட்டை கெங்கவல்லியை பொறுத்தவரை 2016 21 அதிமுக கூட்டணி 2,262 வாக்குகளிலும் 7,361 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆத்தூரை பொறுத்தவரை 2006 திமுக 10,432 வாக்குகளில் முன்னணி பெற்று வெற்றது. 2016 17,334 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. 2021 8,257 வாக்குகள் முன்னணி பெற்று அதை மீண்டும் தன் கைவசமே வைத்திருந்தது. ஏற்காட்டை பொறுத்தவரை 2016 4,104 வாக்குகளில் அதிமுக வென்றது. 2021 இது இன்னும் அதிகமாகி 25,955 வாக்குகளில் வென்றுள்ளது. பாமக அதிமுக கூட்டணியின் பலம் இதன் இங்கே காணப்படுகிறது. இந்த முறை என்ன ஆகும் பார்ப்போம். இந்த முறை ரிஷிவந்தியமும் சங்கராபுரமும் திமுக வசமே இருக்கும். கள்ளக்குறிச்சி, கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு 4மே அதிமுகவிற்கு செல்லக்கூடும் என்பதே நமது கணிப்பு. என்ன ஆகும் பார்ப்போம். நாமக்கல் சேலத்தை ஒட்டி உள்ளது. இன்றைக்கு நாமக்கல் என்று சொன்னாலே அங்குள்ள பள்ளிகள், அங்கிருந்து பலரும் முன்னாள் டாக்டர் படிப்பிற்கு வந்தார்கள். தற்போது அந்த ஊரை பொறுத்தவரை நாமக்கல் தொகுதியில் 6 தொகுதிகள் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், சங்ககிரி, திருச்செங்கோடு என்று உள்ளது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு ஃபேமஸ் ஆனது. இந்த தொகுதிகளில் முந்தைய முடிவுகளை பார்ப்போம். சேலத்தை ஒட்டியுள்ள நாமக்கல் தொகுதியில் உள்ள ராசிபுரம் தொகுதியானது 2006 திமுக வசம் 4,969 வாக்குகளில் திமுக வசம் இருந்தது. 2016 9,631 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக கைப்பற்றியது.
மீண்டும் 2021 திமுக 1952 வாக்குகள் அதிகம் பெற்று அதை கைப்பற்றியது. சேந்தமங்கலம் தொகுதி 2006 திமுக வசம் 16,534 முன்னிலை. 2016 அதிமுக 12,333 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. மீண்டும் 2021 திமுக வசம் 10,493 வாக்குகள் முன்னிலை பெற்று வந்துள்ளது. நாமக்கல்லை பொறுத்தவரை 8,099 வாக்குகளில் திமுக வென்றது. 2016 அதிமுக 13,534 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றது. 2021 திமுக 27,861 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. எனவே இங்கு மாறி மாறி வருகிறதை பார்ப்போம். மீதமுள்ள அடுத்த 3 தொகுதிகளை பார்த்துவிட்டு நமது கணிப்பை பார்ப்போம். நாமக்கல் தொகுதியில் உள்ள மற்ற 3 தொகுதி பரமத்திவேலூர் 2006 16 திமுகவிடம் இருந்துள்ளது. 2006 3,889 வாக்கிலும் 2016 818 வாக்குகள் என்ற குறைந்த முன்னணி பெற்றது. 2021 அதிமுக வென்றுள்ளது 7,662 வாக்குகள். சங்ககிரியை பொறுத்தவரை திமுக 2006 16,420 வாக்குகள் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. 2016 அதிமுக 37,374 வாக்குகள் முன்னிலை பெற்று கைப்பற்றியுள்ளது. 2021 அது சற்றே குறைந்து 20,045 வாக்குகளில் வென்றுள்ளது. திருச்செங்கோட்டை பொறுத்தவரை 2006 மிக குறைந்த முன்னிலையாக 116 வாக்குகள் மட்டுமே முன்னிலை பெற்று வென்றுள்ளது. 2016 அதிமுக 3,390 வாக்குகள் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. மீண்டும் 2021 திமுக வசம் சென்றுள்ளது 2,862 வாக்குகள். இந்த முறை என்னாகும் நாம் காண்போம். நாமக்கல் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளில் ராசிபுரம் அதிமுக வசம் இருக்கும். சேந்தமங்கலமும் நாமக்கல்லையும் திமுக வசம் இருக்கும். பரமத்திவேலூர் இழுபறியாக உள்ளது. சங்ககிரியும் திருச்செங்கோடும் அதிமுகவை வைத்துக் கொள்ளும். எனவே இங்கு 6 அதிமுக முன்னிலை, 2 திமுக முன்னிலை, 1 இழுபறி. இது நல்ல போட்டியுள்ள ஒரு தொகுதி என்று தெரியும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment.